வணக்கம். வெல்கம் டு தமிழம்மா சேனல். இன்றைக்கி நம்ம பாவக்காய் தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் 1/2 கிலோ பாவக்காயை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. பூண்டு நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க செய்யலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. வெந்தயம், மிளகாய், பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க. அடுத்தது தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்ட உடனே பாவக்காயை போட்டுக்கலாம். பாவக்காய் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கி வரணுங்க. தண்ணி விட்டுறாதீங்க வேக வைக்கிறதுக்கோசரம், அதிலே வெந்துடும். நல்லா கிளறி விடுங்க. காய் நல்லா சுருங்கி வந்துடுங்க. இப்போது பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், சீரகப்பொடி இது எல்லாம் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிளறி விடுங்க. நல்லா பாருங்கள் கிளறியாச்சு. இப்போ புளி தண்ணியை நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுக்கோங்க. அதை ஊற்றிக்கலாம். இப்போது அதை ஊற்றிட்டு நல்லா கிளறிக்கோங்க. இதிலே நல்லா காய் வெந்துருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு, புளி, காரம் இது எல்லாமே தூக்கலாகவே இருக்குங்க. லாஸ்ட்டாக வெல்லம் கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இப்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பாவக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இது சுட சுட சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் இது நல்லா இருக்குங்க. இது நல்லா ஆறின பிறகு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது கெடாது. எப்போனாலும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். நன்றி.